மயில முருகனுக்கு அரோகரா. வணக்கம் வியூவர்ஸ், நாம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மயில முருகர் கோவிலுக்கு தான் போகிறோம். சுப்பிரமணிய சாமியை பார்க்க வாங்க போகலாம். சென்னையிலேருந்து திண்டிவனம் இல்லைன்னா பாண்டிச்சேரி போகணும். பாண்டிச்சேரியில் நைட்டு தங்கிட்டு விடிய காலையில் நம்ம கிளம்புனோம்னா கோவில் வந்து அடைஞ்சிடலாம். திண்டிவனத்துலேருந்து 15 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து 30 கிலோமீட்டர். நான் திண்டிவனம் வழியாக வந்தேன். காலையில் 5 மணிக்கு கிளம்புனேன். 5:30 மணிக்கெல்லாம் கோவில் வந்து சேர்ந்துட்டேன். இந்த மலையை மயிராசூரம் அல்லது மயில மலை சொல்லுவாங்க. அதாவது ஒரு மயில் வந்து திரும்பி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோகை வழியாக மேலே ஏறி அதோடைய உடம்பு மேலே ட்ராவல் ஆகிட்டு அதோடைய கழுத்து வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்கிறது. அதாவது மயிலே மலையாக இருக்கிறது. இந்த ஆலய வரலாற்றில் இடம் பிடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன், சங்குகணா, பாலசித்தர், சிவஞான பாலகர் மற்றும் வீரபாகு. இவங்களை பற்றி சுருக்கமாக நம்ம பார்ப்போம். சிவபூத கணங்களில் ஒருத்தர் தான் இந்த சங்குகணா. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து குளிக்க போகிறாங்க, காவல் இருக்க சொல்கிறாங்க அவரை. அப்போ சிவபெருமான் உள்ளே நுழைகிறாரு, சங்குகணா தூங்கிடுறாரு. அப்போது சிவன் வந்து அவருக்கு சாபம் அளிக்கிறாரு, நீ போய் பூலோகத்தில் மனுஷனாக பிறந்து அல்லல் படும் வாழ்க்கையை அனுபவிப்பாய் என்று சாபமிடுறாரு. பூத கணங்களின் தலைவரான சங்குகணா பூலோகம் வந்து ஒரு 10 வயது குழந்தையாக உருவெடுக்கிறார். திருநீறு அணிந்து உத்ராட்ச மாலையுடன் குழந்தையானவர் மலைக்கு மலைக்கு தாவும் சக்தியை கொண்டு அங்குள்ள சித்தர்களுக்கு வீர ஆகம நெறிகளை போதித்தார். ஆகையால் இவர் பாலசித்தர் என்று அன்பாக அழைக்கப்பட்டார். சிவபெருமான் அல்லல்படும் வாழ்க்கையை அனுபவிப்பாய் என்று சாபமிட்டார் இல்லையா? அப்படி என்ன அல்லல் இவர் வாழ்க்கையில் பட்டார்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அவருக்கு. அவர் இந்த மலை மேலே தபம் புரிகிறார். டெய்லி கள்ளிப்பாலை குடிச்சிட்டு கடும் தபம் புரிகிறார். ஒரு குகைக்குள்ளே போயிட்டு குகையில் மூச்சு முட்டுற அளவில் உக்காண்டு காலகாலமாக தபம் பண்ணுறாரு. முருகரை பார்க்க முடியல. சுமார் 30 ஆண்டுகள் அவர் தபம் பண்ணுறாரு. அப்பயும் அவரால் முருகரை பார்க்க முடியல. உடனே அவர் வள்ளி தேவயானை நோக்கி தபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வள்ளி தேவயானை மனம் இறங்குறாங்க. அவங்க முருகர்கிட்ட போயிட்டு, சுவாமி நம்ம பூலோகத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு 2 பேரும் கூப்பிடுறாங்க. முருகர் உண்மையை அறிகிறாரு, எதற்காக கூப்பிடுறாங்க இவங்கன்றதை தெரிஞ்சுட்டு, இருவரும் என் வாழ்க்கையை விட்டு விலகுக அப்படின்னு சாபம் விட்டுறாரு. இருவரும் பூலோகம் வந்து யோக சித்த குமாரிகளாக உருவெடுத்து ஆகம நெறிகளை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாலசித்தரை தேடி வராங்க. பாலசித்தர் அவர்களை தன்னுடைய மகள்களாக ஏற்று அரண்மனையில் நன்றாக வளர்த்து வருகிறார். அப்பொழுது முருகப்பெருமான் வள்ளியையும் தெய்வயானையும் தேடி பூலோகம் வருகிறார். அவர் ஒரு ராஜாவாக வருகிறார். ராஜாவாக வந்து அரண்மனை முன் நின்று வள்ளி தேவயானையை அழைக்கிறார். இதை அறிந்த பாலசித்தர் கடும் கோபம் கொண்டு வேகமாக அங்கு விரைகிறார். மன்னனுடன் மல்யுத்த போரை நடத்துகிறார். மன்னன் தான் முருகன் என்பதை பாலசித்தருக்கு காண்பிக்கிறார். பாலசித்தர் மனமகிழ்கிறார். மெய் சிலிர்த்து மெய்ஞானம் அணைந்து வள்ளி தேவயானையை முருகனுடன் திருமணம் நடத்தி வைத்து ஆனந்தப்படுகிறார். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோவில், 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது. நொச்சி மரங்கள் நிறைய இருக்கும் இந்த மலையை சுற்றி. காலையில் ஒரு பெரிய செம்பு குடம் இருக்கும். அந்த குவளையில் மலை அடிவாரத்தில் போயிட்டு ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு மேலே வருவாங்க. அதை கொண்டு வச்சு அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நொச்சிப்பூ, நொச்சி இலை இதனால் அர்ச்சனை பண்ணுவாங்க, அலங்காரமும் பண்ணுவாங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. மார்னிங் விசிட். இதுதான் அந்த நொச்சி இலை. பாலசித்தர் ஜீவசமாதி அந்த கொடிமரத்துக்கு கீழே தான் இருக்கும். அதனால் நம்ம பொதுமக்கள் அவரை மிதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாலம் மாதிரி கட்டியிருப்பாங்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. திருச்சிற்றம்பலம். ஓம் சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. இப்போ நம்ம பாலசித்தர் கோயில் பக்கம் வரும். இவர் தான் பாலசித்தர். தாயுமாய் தந்தையுமாய் ஞான குருவாகி எனக்கு நல்லருள் தந்தாய் என அவரை வணங்கிட்டு அவர் தபம் செய்த இந்த குகையை பார்க்குறோம். சுமார் 18 அடி ஆழத்தில் இன்னமும் தீபமேற்றி அவரை வழிபடுறாங்க ஆதீனங்கள். பொதுமக்கள் அலோடு இல்லை. இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பொம்மப்பாளையம் வீர சைவ மடத்திற்கு முதல் தலைவராக பாலசித்தர் இருந்தார். அவரைத் தொடர்ந்து சிவஞான பாலகர் அந்த பொறுப்பேற்று வழி நடத்தினார். இது இப்போ தியான மண்டபமாக இருக்குது. வெளியில் வந்தோம்னா கணபதி இருப்பார். பக்கத்துலேயே சண்முகநாதர் வள்ளி தேவையானோட காட்சி தருவார். இவர் விநாயகர் சதுர்த்தி உற்சவர் காட்சி தர்றாரு. எல்லா உற்சவர் சிலையும் இங்கே லைனாக இருக்கும். முருகர் வள்ளி தேவையானை கந்தசஷ்டி உற்சவர்கள், மாசிமக உற்சவர்கள். பங்குனி உத்திரம் அப்போ முருகருடன் வள்ளி தேவியானை வீரபாகு இந்த உற்சவர் தான் வெள்ளித்தேரில் வலம் வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வேலாயுதம் வேலுக்காகவே தனியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி, சண்டிகேஸ்வரர், பாலமுருகர், மயிலியம் அம்மன் இவங்க 3 பேர் இருப்பாங்க. பக்கத்தில் நடராஜர் இருப்பார், தில்லை நடராஜர். அதை பார்த்துட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம்னா கோபுர தரிசனம் கிடைக்கும். கோபுர தரிசனத்தை முடிச்சுட்டு மண்டபத்தினுடைய அழகெல்லாம் பார்த்துட்டு கோவிலை சுற்றி வலம் வரலாம். விடியற் காலையில் வந்ததால் கூட்டம் இல்லை. இல்லைன்னா இந்த வரிசையான செயல்குள்ளே தான் வரணும். முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செப்பு குவளை இதுதான் அது. இதில் தான் போய் மலையடிவாரத்தில் போயிட்டு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆண்டாண்டு காலமாக எல்லா சாமிக்கும் இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கு பார்த்திங்கன்னா பத்மாசுரன் மயிலாகவும், சங்குகணா பாலசித்தராகவும், முருகர் வள்ளி தேவயானையுடன் வீர சைவமட சிவஞான பாலகர் இருக்காங்க. பத்மாசுரன் சூரசம்ஹாரத்தில் தோல்வி அடைந்த பிறகு முருகனின் காலை பிடித்து நான் உன் வாகனமாக வேண்டும் என்று வேண்டினான். அதன்படியே இங்கு மயிலாக அமர்ந்து மலை போல அமர்ந்து நீண்ட காலம் தவம் செய்தான். முருகர் அவருக்கு பாலசித்தர் வரும்போது உன்னை மயிலாக ஏற்கிறேன் என்றார். பாலசித்தர் நடத்திய திருமணத்திற்கு பிறகு முருகன் வள்ளி தேவயானையுடன் பத்மாசுரனை மயில் வாகனமாக கொண்டு பூ உலகை சுற்றி வந்தார். ஆலய தரிசனம் முடிஞ்சது. நம்ம இப்போ 3வது பிரகாரத்துக்கு போயிட்டு வெளியேறதுக்கு தனியாக படிக்கட்டும் இருக்குது. நம்ம ப்ரைவேட் வண்டி கொண்டு வந்திருந்தா, இல்லை நம்ம கோவிலை சுற்றி அந்த பக்கம் இறங்கினோம்னா கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் எல்லாம் வரும், அதுவும் ஏறி போகலாம். மலை மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நொச்சி மரம் இருக்கும். அழகாக பூத்து குலுங்குச்சு. அப்படியே காலை நேரத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்க்க பார்த்தா சூரிய பகவான் உதித்து மேலே வந்தார். நொச்சிப்பூ வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவில் நட காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க. மதியம் 12 மணிக்கு மூடிடுவாங்க. மறுபடியும் 4 மணிக்கு திறந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். கோபுரத்தின் கீழே தான் எல்லா விதமான உற்சவருடைய சிலைகளை வரிசையாக வச்சுருப்பாங்க. முகூர்த்த நாளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கல்யாணம் இந்த மண்டபத்தில் நடக்கும்.
கோயிலை சுற்றி வலம் வந்துட்டோம். இங்கேருந்து கீழே போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ, ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. மேலும் அங்கேருந்து நம்ம விழுப்புரம், பாண்டிச்சேரி, திண்டிவனம் பக்கத்தில் ஊரில் எல்லாத்துக்குமே இங்கேருந்து பஸ் வசதி இருக்குது. விடியற் காலையில் வந்ததால் அக்னி தீர்த்த குளத்தை போகும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். இப்போ நல்லா விடிஞ்சிருக்கு. கீழே போயிட்டு அக்னி தீர்த்த குளத்தை பார்வையிடுவோம். அந்த வேலை பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான இடங்கள், அப்புறம் மொட்டை அடித்து குளிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கீழே போனோம்னா அக்னி தீர்த்த குளம் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், அரச மரத்தடி விநாயகர் இருப்பார். சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் பக்கத்தில். அதில் பார்த்திங்கன்னா பாலசித்தர் உருவம், விநாயகர், முருகர், வள்ளி தேவனோட இருப்பாங்க. அக்னி தீர்த்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கும். பொறி போடலாம் மீனுக்கு. அப்புறம் நம்ம செய்த பாவங்களை போக்குறதுக்கு அக்னி தீர்த்த குளத்தில் முழுகி எழுந்துக்கலாம். நம்ம தலையில் தண்ணியும் தெளிச்சிட்டு வரலாம். நாம் இப்போ புறப்படுற நேரம் வந்துடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. பாய்.